ஹாய் கைஸ் 2.36 எடுத்துக்காட்டு 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ 300 விட அதிகமாக 7ஆல் வகுபடக்கூடிய எண், அதே மாதிரி 600க்கும் குறைவாக 7ஆல் வகுபடக்கூடிய எண் இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த 300 7ஆல் வகுத்து பார்ப்போம். 300 7ஆல் வகுத்தா என்ன வருது? 4 7 28, மீதி 2, கரெக்டுங்களா? இப்போது அந்த 0 இறக்கணும்னா 20, 2 7 14, மீதி 6, ஓகேங்களா? இப்போ இங்கே மீதி 6 வந்துருக்குது. அப்போ 300 வந்து 7ஆல் முழுசாக வகுப்படலை. ஆனால் இந்த 6ஓட இன்னும் என்ன வேல்யூ சேர்ந்தால் அந்த நம்பர் முழுசாக வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1 கூடுதலாக இருந்தால் போதும். ஏன்னா இங்கே 6 இருக்குல்ல, இன்னொரு 1 கூடுதலாக இருந்தால் 7, 7ங்கிறது 7ஆல் முழுசாக வகுப்பட்டுரும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 301 செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக வந்தே தான் ஆகணும். இங்கே பாருங்கள், திரும்ப 7ஆல் வகுக்கிறேன். 4 7 28, கரெக்டுங்களா? மீதி எவ்வளோ? 2. அந்த 1 இருக்குன்னா 1. இப்போ இதில் எத்தனை 7 இருக்குது? 3 7 21 அப்படின்னு வந்துருச்சு, கரெக்டுங்களா? இப்போ 43வது உறுப்பாக இருக்கிற 301 அப்படின்னு கிடச்சிச்சு. அது உறுப்புலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ 301 வந்து 7ஆல் முழுசாக வகுப்படுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 301 300 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த 6ஓட நான் ஒரு 1 கூட்டி 7, அதாவது 301 அப்படின்னு வர மாதிரி வச்சேன். இப்போ அடுத்தது இந்த 301ஓட இன்னொரு 7 கூட்டினா அந்த நம்பரும் 7ஆல் வகுப்பட்டு தானே ஆகணும். 308 அப்படிங்கிற நம்பரு, கரெக்டுங்களா? அதாவது அடுத்தடுத்த 7 7 நம்பரும் 7ஆல் வகுப்பட்டுட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 5ஆம் வாய்ப்பாடு பார்த்தோம் அப்படின்னா 5 5ஆல் வகுப்படும், அடுத்து 10 5ஆல் வகுப்படும், அடுத்து 15 5ஆல் வகுப்படும். ஏன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 5 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால அடுத்தடுத்த நம்பர் 5 5ஆல் வகுந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே 301 7ஆல் வகுப்படுது. அப்போ அதோட இன்னொரு 7 கூட்டினா அந்த நம்பரும் 7ஆல் வகுப்படும். அதோட இன்னொரு 7 கூட்டினா 315, அதுவும் 7ஆல் வகுப்படும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான். இப்போ அடுத்து எது வரைக்கும் எண்டு கொடுத்துருந்தாங்கன்னா 600 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த 600 7ஆல் வகுத்து பார்த்துருவோமா? 7ஆல் வகுத்தா எவ்வளோ வருது? 8 7 56, 56ல் சாரி 60ல் 56 போச்சுன்னா மீதி 4, அந்த 0 இறக்குறோம் 40, 5 7 35, மீதி எவ்வளோ வருது? 5ன்னு வருது. ஸோ இப்போ இந்த 5 600லேருந்து கழிச்சிட்டோம்னா 600க்கும் கம்மியாக இருக்கிற நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அது 7ஆல் வகுப்படும். 600ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 595 எடுத்து டைரெக்டாக எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் கூட்டுத்தொடர் வரிசையை அவங்க கொடுத்துருந்தாங்க, நம்ம எடுத்து போட்டு விட்ருந்தோம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ இதிலேருந்து தான் ADL எல்லாமே நம்ம எடுத்து எழுத போகிறோம். என் இங்கே பாருங்கள், A = 301, கரெக்டாக? அதே மாதிரி D = 7 அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம அதை வச்சு தானே எடுத்து எழுதணும். லாஸ்ட் உறுப்பு L = 595. இப்போ இதோட கூடுதல் தான் கேட்டிருக்கிறாங்க. இதோட கூடுதல் கேட்டிருக்கிறாங்கன்னா நமக்கு n தெரியணுமே, எத்தனை உறுப்பு உள்ளே இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், n கண்டுபிடிச்சோம். n கண்டுபிடிக்க நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்குல்ல, n = L - A / D + 1, ஓகேங்களா? இப்போ n = L என்ன? 595, A என்ன? -301 / 7, அப்புறம் +1, கரெக்டுங்களா? இப்போ இதை கழிச்சா எவ்வளோ வருது? 294 / 7 + 1. அடுத்தது 294 7ஆல் வகுத்தோம்னா 42 + 1. இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 7ஆலே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 42 7 294. ஸோ n = 43 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? டைரெக்டாக ஃபார்முலா, நம்மள்ட்ட லாஸ்ட் உறுப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் உறுப்பை பயன்படுத்தி கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம போட்டுற வேண்டியதான். ஸோ ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. Sn = n/2 × A + L. ஸோ n என்ன? 43. S 43 = என்னுக்கு பதிலாக 43/2. A வேல்யூ என்ன? A வேல்யூ இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? 301 அப்படிங்கிறது A வேல்யூ. அடுத்தது L வேல்யூ 595. டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். A வேல்யூ வந்து 301 ப்ளஸ் L வேல்யூ 595, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 43/2 × 896, கரெக்டுங்களா? இப்போ அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 2 448, ஓகேங்களா? 448 2 896 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து எழுதணும்னா 43 × 448 அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எவ்வளோ கிடைக்குது? 19264. S
43. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த S43 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடக்கூடிய அனைத்து இயலெண்களின் கூடுதல். அதுதான் அர்த்தம். இப்போ டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்களோ அந்த கேள்விக்கான ஆன்ஸரை எடுத்து எழுதிடணும். இப்போ பாருங்கள், 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் இயல் எண்களின் கூடுதல் 19,264. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான ஆன்ஸரை நான் கடைசியாக கொடுத்துட்டேன். தட்ஸ் ஆல். தேங்க் யூ.